சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் அமைச்சர் சேகர்பாபுவின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. கடந்த 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தை நடத்தினார்கள். அதில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட்டது 13 நாட்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளால் போராட்டத்தை அகற்றினார்கள். இந்த வழக்கு தொடர்ந்தது கனிமொழி தேன்மொழி என்று மிகவும் பேசப்படக்கூடிய வகையில் அமைந்த நபர். அதற்கு பின்னால் இருந்தது சேகர்பாபு, உதயநிதி ஸ்டாலின். தாங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்து தருவதாக வாக்குறுதி கொடுக்கவே இல்லை என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்த பிறகுதான் இந்த போராட்டம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் போராட்டம் கலைக்கப்பட்டதாகவும் காவல்துறையினருக்கு நீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் தற்பொழுது அதிமுகவின் ஐடி விங்ஸ் எக்ஸ் தளத்தில் தற்பொழுது தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்துவதற்காக தேன்மொழி யார் என்று வழக்கு தொடர்ந்த நபர் யார் என்றும் தற்பொழுது சேகர்பாபு இதற்கு பின்னால் இருந்தது தூய்மை பணியாளர்களுக்கு ஒட்டுமொத்த மோசடிகளை செய்துவிட்டார்கள் என்றும் தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பணி நிரந்தரம் என்று வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நாங்கள் கூறவே இல்லை என்று உதயநிதியும் சேகர்பாபுவும் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது சேகர்பாபுவின் உண்மையான முகம் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாகவும் பலரும் கூறி வருகிறார்கள். திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் கூறப்பட்டிருக்கும் உண்மைத்தன்மை என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது பணி நிரந்தர வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கவே இல்லை என்று பச்சை பொய் சொன்ன அமைச்சர் சேகர்பாபுவும் உதயநிதியும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். இந்த தகவல் அதிமுகவின் ஐடி விங்ஸால் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு நல்லது செய்தோம் என்று 4-5 திட்டங்களை வெளியிட்டுள்ளார். ஆனால் பணி நிரந்தரம் என்பதை அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் வாக்குறுதியாக கொடுத்தது ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் மக்களை திசை திருப்புவதற்கும் போராட்ட களத்தில் நாங்கள் தான் வெற்றியடைந்தோம் என்பதற்கேற்ப திமுகவினர்கள் தற்பொழுது மீண்டும் தேர்தல் வாக்குறுதிகள் பலவற்றையும் கூறுவார்கள். மக்கள் இனியும் ஏமாறக்கூடாது. சேகர்பாபு எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றியடையக்கூடாது. அவரது உண்மை முகம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்று அதிமுகவின் ஐடி விங்ஸ் சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது. சேகர்பாபுவின் உண்மையான முகம் இதுதான் என்றும் சேகர்பாபு வாக்குறுதியை மீறிவிட்டார் என்றும் அதை நாங்கள் கூறவே இல்லை என்ற அந்தர்பல்ட்டியையும் உதயநிதி அடித்துவிட்டார் என்றும் நீதிமன்றத்தில் இப்படி பேசுவது சரியா? தூய்மை பணியாளர்களுக்கு மிகவும் மோசமான முறையில் திமுகவின் ஆட்சி நடத்தப்பட்டிருப்பதாகவும் சேகர்பாபு அவர்களுக்கு உண்மையான முகத்தை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்த அதிமுக ஐடி விங்ஸை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.